4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. முதல்ல தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி பெண்களுக்கு போன வருஷம் வரைக்கும் நிறைய டைலமா, யாரெல்லாம் நம்ம வந்து அக்கா தங்கச்சி தம்பி நினைச்சோமோ அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கும், அவர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும். 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அங்கிருந்து குருவினுடைய பார்வை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது என்னன்னா 15ஆம் தேதி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு. உலகம் எப்படி போனாலும் சரி, ட்ரம்ப் என்ன பண்ணாலும் சரி, நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் ஓகே, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கு இந்த தடவை அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை, சாப்பிடும்போது டக்குன்னு வயிறு உபசமாக இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். தூங்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் தூங்குங்க. உலகெங்கும் உள்ள ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஐபிசி மங்களே நிறைய நீங்கள் எபிசோட் பார்த்துருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷனான தகவல்கள்லாம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2026 வருடம் பிறக்கவிருக்கிற ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு மங்கைக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, மகுடம் சூட போகிறீங்களா இல்லையா, என்ன மாதிரிலாம் கிரகங்கள் இயக்க போகுது அப்படின்ற மாதிரி பெண்களுக்கே உரித்தான பிரத்யேகமான பலன்களோடு இந்த எபிசோடை நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாம். ஓகே, எனக்கு ராசி, எனக்கு நட்சத்திரமே தெரில, எனக்கு எப்படி நான் பலனை கண்டுபிடிக்கிறது, அதுக்கும் நான் இதில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். சரியா, இப்போ வாங்க போகலாம் எபிசோடுக்குள்ள. முதல்ல தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசி பெண்களுக்கு, மேஷராசி பெண்களுக்கு இந்த 2026 வருட ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது. எப்பயுமே ஒரு விஷயம் நான் சிம்பாலிக்காக சொல்கிறேன், ஒரு ராசி பலன் அப்படின்றது, ஒரு இயருக்கான நியூ இயர் பலன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இடத்த வச்சு மட்டும் சொல்கிறது இல்லை இல்லையா. இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுடைய அமைப்பை வைத்துமே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்புக்குள் தான் வரப்போகிறோம். ஆல்மோஸ்ட் அஸ்ட்ராலஜி அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு போட்டு சயின்ஸ். என்ன மேடம் 7.5 சனி நடக்குதாமே, அதெல்லாம் இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. மேஷராசி பெண்களுக்கு இந்த தடவை ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதார மேன்மை காத்து கொண்டிருக்கிறது அப்படிதான். ஏன்னா இயல்பாகவே மேஷம் அப்படின்னாலே எடுக்கும்போதே நான் சொன்னேன், விடாமுயற்சி, எப்போ பார்த்தாலும் ட்ரை அகைன் பண்ணக்கூடியவங்க, டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க. பயங்கரமான லீடர் கெப்பாசிட்டி. ஒரு வீட்டை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஆளுமையில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா அங்கே கண்டிப்பாக மேஷராசி ஆட்களே. மேஷம்னாலே செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. எப்போ பார்த்தாலும் ஸ்பீடாக ஒரு விஷயத்த பண்ணுறது, டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணுறது. மேஷராசிக்கார பெண்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எதையுமே வந்து டிலே பண்ணவே அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிச்சிடணும், சீக்கிரம் பண்ணிடணும் அப்படின்றதான் அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே சமயம் யோசிக்காமல் பண்ணக்கூடிய விஷயம் தான் அவங்களுடைய மைனஸாக இருக்கும். அதை தாண்டி நிறைய சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். அது நீங்கள் சாதாரண வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கக்கூடிய மேஷராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் தான் இருக்கேங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சும்மா அப்படி சோகமாலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் இந்த வீட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அந்தளவுக்கு வீட்டு ராணியாக இருக்கக்கூடிய மேஷராசி பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா இந்த தடவை அவங்களுடைய கேரக்டருங்க. யாருக்கும் கெடுதலை நினைக்க முடியாது. கரெக்ட் பட்டுன்னு பேசிடுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. எப்பயுமே வந்து அடிக்கிறவங்கள கூட வந்து நம்பிடலாம், பேசுகிறவங்கள வந்து சிரிச்சு பேசுகிறவங்க நம்ப முடியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மேஷராசிக்காரங்க. பார்க்க பலாப்பழமாக இருப்பாங்க வெளியில், ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு சொலை இருக்கும். எந்த பழத்துக்குமே இல்லாத அளவுக்கு அது டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி மேஷராசி பெண்கள் டக்குன்னு கோவப்படுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்று நடிக்கவே தெரியாது. அதனால தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறோம் இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ரொம்ப ஸ்வீட்டான மேஷராசி பெண்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது, பொருளாதார வெற்றி கிடைக்க போகுது. போன வருஷம் வரைக்கும் நிறைய டைலமா, யாரெல்லாம் நம்ம வந்து அக்கா தங்கச்சி தம்பி நினைச்சோமோ அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கும், அவர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும், அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் ஆயிருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போது கிரகத்துடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கு. நீங்க பிறக்கும் போது இருக்கிறது தானே உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப். அந்த மாதிரி இந்த 2026 ஆங்கில வருஷத்துக்கு ஒரு நேட்டல் ஹாரோஸ்கோப் ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அங்கிருந்து குருவினுடைய பார்வை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது என்னன்னா 15ஆம் தேதி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ நான் டெக்னிக்காக பேசணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பலன் சொல்லுங்க மேடம் அப்படின்னா, மேஷராசி பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. யாரெல்லாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் டக்கு நடக்க போகுது. நிறைய மேஷராசிக்கார பெண்களுக்கு இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஒரு இடமாவது வாங்கணும், ஒரு வீடாவது வாங்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்புகள். நிறையா தடவை வந்து 2 வீலர் வாங்குவீங்க.
வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் தான் அபிலாஷையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரா, நிறைய பேருக்கு போன வருஷமே அதெல்லாம் நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கான சில சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிளானட் எல்லாம் உங்களுக்கு வழிவகை செய்ய போகுது. மேஷராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நம்ம ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். கிளியர்? வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும், உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனருக்கு எப்படி இருக்கும், இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும், இப்படி ஒன்றும் சில வயதுக்கு ஒத்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டி வரும் இல்லையா? எப்பவுமே கொஞ்சம் பிரித்து பார்க்கும்போது எனக்கு இது ஓகேவா டக் அப்படின்னு நம்ம அந்த கார்டை பிக் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்குறவ எல்லாம் முதல்ல இல்லத்து ராணிகளாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா, செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் என் பேச்சை என் வீட்டில் யாருமே கேட்கல அப்படின்னு ஒரு மாதிரி கொதவப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த அதெல்லாம் மாறி உங்கள் பேச்சுக்கான ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம் உங்களை தேடி வரப்போகிறது. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஒரு குடும்பத்தை கட்டி அணைச்சி இழுத்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி வரும். ரொம்ப அழகாக ஸ்டாண்டர்டாக முடிவு பண்ணுவீங்க. நோ சொல்ல கற்றுக்க போகிறீங்க. எனக்கு இதுதான் ரொம்ப இந்த தடவை சந்தோஷமாக நான் வந்து பலன் சொல்கிறதுக்கு. ஏன்னா மேஷராசி பெண்களுக்கு நோவே சொல்ல வராது. என்னதான் சொன்னாலும் நோவே சொல்ல மாட்டாங்க. கடைசியில் செஞ்சு முடிச்சுட்டு கெட்ட பேர் வாங்கினாலும் வாங்கலாம் தவிர நோ சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை நீங்கள் நோ சொல்ல போகிறீங்க. செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். தனியாக உட்காந்து எப்படி என் குடும்பத்தை நடத்தலாம், எப்படி என் வீட்டை நடத்தலாம். இது வரைக்கும் நட்பு அடுத்தவர்களுக்காகவே உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நேரத்தையும் கொடுத்து கொண்டிருந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த தடவை எனக்கு ஏதாவது பண்ணிக்கணுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வரும். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உடைமை. ஸோ அந்த இடத்துல வந்து குரு உட்காரப்படுறாரு. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடம்னா எனக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிறது. அப்போ நமக்குன்னு ஏதாவது பண்ணிக்க ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கலாமா, ஃபோன் வாங்கிக்கலாம் ன்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே அதிரடி ஆரம்பம் தான். ஸோ கலக்கலா இருக்க போது இல்லத்து ராணிகளுக்கு. ஓகே, நீங்க வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி பெண்களாக இருந்தால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா என் ஃபைல் மூவ் ஆகாமல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா மூவ் ஆகும். ஆனால் ஒன்று கண்டிப்பாக வேலை மாற்றம் நிகழும். வேலையில மாற்றமோ இடையில மாற்றமோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை இருக்கு. ஜாப் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஜாப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சுற்றிட்டு இருந்த விஷயம்லாம் மாறி உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்க போகிறது. ஓகே, நீங்கள் மேஷராசி ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, தொழில் முனைவோராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாறுமாற யாருக்கு இருக்குன்னா மேஷராசிக்கார பெண்களுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12 ராசியில் உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே யாருக்கு சூப்பராக இருக்குன்னா மேஷராசி பெண்களுக்கும் விருச்சக ராசி பெண்களுக்கும் தான். சரி, ஓகே, அது விருச்சகத்துக்கு பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ மேஷராசி பெண்களுக்கு யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கீங்களோ தொழிலில் விபரீதம் ராஜயோகம் கிடைக்க போகிறது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தொழில் முன்னேற்றத்திற்காக ஒரு முகாந்திரத்திற்குள் போவீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி பெண்கள் கூட அதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் காமர்ஸ்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. ஏன்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது காமர்ஸ் மூலமாக சில விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்றது இருக்கும். நிறைய இன்ஸ்டாவோட இந்த கனெக்ட் ஆவீங்க. 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய தொலைத்தொடர்பு, வெளிநாடு வெளிமாநில மக்களோட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். நிறைய இது வரைக்கும் ஆரம்பிக்கிற கூட திடீர்னு ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, உங்களுடைய வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேஷராசி பெண்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிற மேஷராசிக்கார குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். படிக்கிற மேஷராசிக்கார குழந்தைங்க இந்த தடவை நான் தான் லீடர்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியே ஜூன் மாதமே வந்து கையை தூக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வயது வரும்போது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய தசாபுதியில் சுக்கர தசையிலும் கேது தசையிலும் சூரிய தசையிலும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த இருக்கக்கூடிய இந்த பிளானட் 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அப்போ நிறைய பாக்கியங்கள் வந்துடும். அப்பா மூலமாக நிறைய மேஷராசி பிள்ளைங்களுக்கு இந்த தடவை நல்லது நடக்கும். அப்பா பயங்கரமாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அப்பா மூலமா நைஸாக காரியத்தை சாதிச்சிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மேஷராசி படிக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு. நிறைய பேர் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலகம் எப்படி போனாலும் சரி, ட்ரம்ப் என்ன பண்ணாலும் சரி, நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே, உலக அரசியலுக்கு அப்பாற்பட்டு மேஷராசி பெண்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகிறது. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசி பெண்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு எனக்கா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா 2024ஓட 2025 நல்லா இருந்துச்சு. 2025ஓட 2026 இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கான டைம் ரேட் உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது. என்னதான் 7.5 நடந்தாலும் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலம். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு அவ்வளோதான் பிரேக்கப் ஆகி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அப்படி ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த இடத்துல குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, 2ஆம் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு அழகான சத்புத்திரன் பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே, 40 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் ஓகே. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கு இந்த தடவை அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை, சாப்பிடும்போது டக்குன்னு வயிறு உபசமாக இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். தூங்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையா? கொஞ்சம் தூங்குங்க. முதல்ல
நம்ம உடம்ப பார்த்துட்டா தான் அப்புறம் மற்றவங்களுக்காக உழைக்கிறது. அடுத்தவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருந்தா இப்படி கொஞ்சம் தூக்கத்தில் சரி செய்ய வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு. அது ஒன்றை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டேன்னா 2026 நீங்க நினைச்சது நினைக்காது, கேட்டது கேட்காது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தான்னு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மேஷராசி பெண்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷராசி பெண்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியடு. அசுர வளர்ச்சிக்கான பிள்ளையார் சொல்லி இந்த மாதத்திலிருந்து போட்டாகிவிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் முடியறதுக்குள்ள வாவ் பரவாயில்ல இந்த தடவை நம்ம ஏதோ ஓரளவுக்கு சாதிச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ, உங்களை காட்ட வேண்டும் என்ற உங்கள் திறமையால் நீங்கள் அடையாளப்படக்கூடிய ஆட்களாக இருக்குன்னா அத்தனை பேருக்கும் ஒரு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கும். நேஷனல் லெவல் அவார்டு வாங்குறதுக்கான தன்மையெல்லாம் மேஷராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை நான் இதெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்க. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பயங்கரமான முருகப்பெருமானுடைய எனர்ஜி சூப்பராக இருக்குது. ஸோ மேஷராசி பெண்கள் முருகன் வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான காரணியாக வந்து அமையும். நிறைய பேருக்கு இந்த தடவை இந்த மாதம் முடியறதுக்குள்ளே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நிறைய வேலோட கனெக்ட் ஆவீங்க. வேல் கிடைக்கிறது, வேல் பூஜை பண்ணுறது, திடீர்னு யாராவது வேல் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது, இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் உங்கள் கையில் கொடுக்கறது, அதுவும் எஸ்பெஷலி முருகன் கோவில் பிரசாதம்லாம் கிடைக்கிறதுன்ற மாதிரி மேஷராசி பெண்களுக்கு நான் இருக்கேன் உங்க கூட, இதுக்கு கவலைப்படுறேன்னு சொல்லக்கூடிய முருகன் சமிக்கைகளாக இதெல்லாம் உங்கள் கையில் வந்து சேரும். வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஸோ மேஷராசி பெண்களுக்கு இந்த தடவை அதிர்ஷ்டமான நிறம் ரெட் கலரை பயன்படுத்திங்கன்னா பயங்கர அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரெட் தான் ஜனவசியம், அதனால ரெட் கலரை பயன்படுத்துங்க. 555 அப்படின்ற நம்பரை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. நீங்க அடிக்கடி இந்த நம்பரை பார்ப்பீங்க. 1155 இது ரெண்டுமே மேஷராசி பெண்களுக்கு லக்கி நம்பரா இருக்கும். இதை பயன்படுத்த இந்த வருடம் பொருளாதார மேன்மையில் 100 விழுக்காடு தண்ணீரை அடைவதற்கான காலத்தை இனிதே கொண்டு வர காத்திருக்கிறது. 1 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now.